சட்டமன்றம் ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஆதரவாக பேசிய பல நண்பர்கள் ஒரு கேள்வியை எழுப்பிட்டு இருக்கிறாங்க விஜய் குறித்தும். இப்போதான் கண்ணு முழிச்சு திறந்து அவர்கள் ஞானத்தில் ஏதோ வருது போல் இருக்கு. இப்போ டாஸ்மார்க் மூடினதை பற்றி பேசும்போது பலரும் மூடி இருக்காங்களே, இவர் என்ன புதுசாக இப்போ அறிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி அதிமுக உடைவு இவர் சந்திச்சது, இதை எல்லாமே இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தீவிரமாக அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லி பேசினவங்க இது எந்த மாதிரியான மாற்றத்தை உருவாகும்? நீங்கள் ராதன் பண்டிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் வேணா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேளுங்க. அவர் கட்டத்தை பார்த்து கரெக்டாக சொல்லுவாப்புல. எந்தெந்த கட்டத்தில் என்ன இருக்குது, எப்போ விஜய் ஆளாளு போட்டு அடிப்பாங்க, எப்போ விஜய் பஞ்சு டைலாக் பேசுவார் அப்படின்றதெல்லாம் ராதன் பண்டிட்டுக்கு தெரியும். ராதன் பண்டிட் உலக அளவில் பணக்காரர்களை உருவாக்குறதுக்கான ஒரு திட்டங்கள் அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி தான் கொண்டு உட்கார வச்சிருக்காரு. இல்லை அதை நம்பலாம், அதையும் நம்பலாம். ஏன்னா விஜயை கொண்டு ஆக்கிட்டார்ல. இல்லை, அவர் 200-300 கோடி ரூபா சொத்து வச்சிருந்த விஜய் இப்போ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் சொத்து மதிப்பு 3000 கோடி ஆயிரும்ல. ஆக்குறாரு. அப்போ அதில் உண்மை இருக்குன்னு தான் அர்த்தம். நான் அதை நம்புகிறேன். இல்லை, அவர் பேசியிருக்கிறது ஒரு முட்டாளை சில தியான முறைகள் மூலமாக அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து அவர்களை வெல்ல முடியாத மனிதர்களாக ஆக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஆக்கியிருக்காருல்ல. விஜயின் பேர் சொல்லியிருக்காரா? இல்ல அப்படி முட்டாள் மட்டும் பொதுவா அப்படி சொல்லி இருக்கிறார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம எப்படி இவர் ஆக்கியிருக்காரு அவர் தான் அப்படின்னோம்னா அவர் சொன்னதை நம்ம நம்புற மாதிரி ஆயிரும். விஜய் முட்டாள் கிடையாது. விஜய் யாரை எங்கே அடித்தா எங்கே இது பண்ண முடியும், டாப் பண்ண முடியும் அன்னு குழந்தைகள் வரைக்கும் பாய்ஞ்ச ஒரு ஆள். குழந்தைகளை டச் பண்ணால் தான் சென்டிமெண்ட் இடியட்ஸ் நம்ம குட்டி பாப்பாவே சொல்லிடுச்சு நம்ம ஓட்டு போட்டுருவோன்னு போடுவாங்க. பேரனே பேத்தியே சொல்லிடுச்சு. சில பைத்தியங்கள் இருப்பான் சென்டிமெண்ட்டில் மண்டையில் 2 கொட்டு கொட்டாமல் இந்த சின்ன பிஞ்சு மனசில் நஞ்சை விதைச்சது யார், அது மண்டையில் 2 காதை பிடிச்சி திருகி ஏன்னா உனக்கு என்ன தெரியும், டிவியை பார்த்துட்டு இது பண்ணுறியா, நீ இன்றைக்கி இதுன்னுவ, நாளைக்கு நயன்தாராவுக்கு ஓட்டு போடுன்னுவ, இன்னும் கொஞ்சம் ஒரு 12-14 வயசு ஆச்சுன்னா கீர்த்தி சுரேஷுக்கு ஓட்டு போடுன்னுவ, பிள்ளை வளர்த்துருக்கு லட்சம் பாருன்னு பிள்ளைக்கு ஒரு 4 அப்பு, அவங்க அப்பா ஆத்தாளுக்கு 4 அப்பு விட்டுருந்தாங்கன்னா அவன் மனுஷன். அது குழந்தை சொல்லுதே பேத்தி சொல்லுதேன்னு போய் ஓட்டு போட்டிருந்தான்னா அவன் மாமனிதன். இந்த மாமனிதர்களை முதல்ல அந்த பைத்தியத்திலேருந்து வெளியே கொண்டு வரணும்னா வந்தால் தான் அரசியல் அடுத்த மாற்றங்கள் அடுத்த இதை தூக்கி நகரும். இவங்களுக்கே ஒரு கிரேஸ் இருந்ததா? குழந்தை அவங்களுக்கு கிரேஸ் இல்லைங்க. இந்த பைத்தியங்கள் ஹியூமன் கேட்டல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மழலை மொழின்றது ரொம்ப எல்லா மனிதர்கள் எல்லாம் ரசிக்கக்கூடியது. இருக்கிறதுலே இனிமையான மொழி எது அப்படின்னா மழலை மொழி தான். குழந்தைகள் தெய்வத்துக்கு நினையாக சொல்லுவாங்க, அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க. ஆனால் குழந்தைன்றது எல்லா மனிதர்களையும் ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டாக அடிக்ட் ஆகக்கூடியது. நம்மளே கூட ஒரு குழந்தைய ரோட்டில் பார்க்குறோன்னா அது தூக்கி கொஞ்சணும் போல இருக்கும். அதுக்கும்போது அது கொஞ்சலாம் தப்பு இல்லை, கொஞ்சலாம் அது குழாவலாம், அதுகிட்ட விளையாடலாம். ஆனால் அந்த பச்சிலம் குழந்தைய பால்குடி மறவாத குழந்தையெல்லாம் போய் விஜயங்கள்னு சொல்லுதுன்றதுக்காக இந்த பைத்தியம் முடிச்சவனுக்கு போய் ஓட்டு போடுறது இருக்குது. சரி பாப்பா, உங்கள் அங்கிளுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், உங்கள் அங்கிளுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன நினைக்கிறதா இது பண்ணாமல் புரியுதா, இவங்க அது சொல்லுச்சுன்னு சொல்லி என் பேத்தி சொல்லிடுச்சு நான் அதுதான் ஓட்டு போட்டேன்னு போட்டான்னா அவனோட பைத்தியம் அவனுமே கிடையாது. அப்போ எதுக்கு அதை குழந்தைன்றாங்க, உன்னைய கிழவன்றாங்க, எதுக்கு குழந்தைன்றாங்க, உன்னை அப்பான்றாங்க? இப்போ குழந்தை திங்கிறது எதிர்பார்க்குறதா நீ தின்றுவியா, நீ ஆசைப்பட்டுருவியா? குழந்தை எதில் பார்த்தாலும் ஆசைப்படுவோம். திடீர்னு டீயில் போய் கையை வச்சு விட்ருவோம், சுவிட்சு போர்டில் கையை வச்சு விட்ருவோம். அப்போ மட்டும் எப்படி நீ அதை கட்டுப்படுத்துறீங்க? அப்போ குழந்தை தானே, டேடி வாங்க டேடி இந்த சுவிட்சு போர்டுக்குள்ளே கையை விடுங்க டேடி அப்படின்னு சொல்லிச்சுன்னா வச்சுருவீங்களா? அயன் பாக்ஸை பிடிங்க டேடி, என்ன பிடிச்சிவியா நீ? டேடி இந்த அடுப்பில் கையை விடுங்க மம்மி என்ன விட்டுருவியா நீ? ஸோ அந்த பைத்தியங்களை ஒன்றுமே பண்ண பைத்தியங்கள் அதான் மாறும். அரசியலை பற்றி ஒரு சீரியஸ் புரிதல் இல்லை. அரசியல் பற்றி இல்லை, ஐஸ்கிரீமை பற்றி கூட அந்த குழந்தைக்கு சீரியஸ் புரிதல் இருக்காது. இல்லை, பெரியவங்களை சொல்கிறேன், அவங்க தான் அறப்பைத்தியம் தான். அதான் சொல்கிறேன்ல, அந்த அறப்பைத்தியங்கள் சென்டிமெண்ட் இடியட்ஸ். அவங்க குழந்தை சொல்லுது அப்படின்னா குழந்தையை நல்வழிப்படுத்தணும். குழந்தை சொல்கிறதெல்லாம் கேட்டான்னா அப்புறம் நாளைக்கு எப்போ தான் நீ இப்போ குழந்தை சொல்கிறத கேட்ப, அப்புறம் வயசாக போது எங்கேயா யாரையா கல்யாணம் பண்ணணும் அதையும் நீ கேட்டு தானே ஆகணும். அங்கேயே எதுக்குற, இங்கே போகணுன்ற அந்த காலேஜில் அதையும் எதுக்குற, நீ இந்த கோர்ஸ் படிக்கணும்னு அது எதுக்குற?
இந்த நகை தான் வேணுன்றப்ப அப்போ ஏன் கவுண்டர் பண்ணுறீங்க, இந்த இவனை தான் கல்யாணம் பண்ணுன்றப்போ உனக்கு எதுக்கு ஆத்திரம் வருது, அப்பயும் கேட்டுப்போ. நீ இப்படி வளர்த்தேன்னா அது அப்படி தான் வரும், நீ நாளைக்கு அப்படி தான் போகணும். நீ அதை நல்வழிப்படுத்தி குழந்தைகளுக்கு தெரியாத சொல்லிக் கொடு. ஒரு தாய் தந்தை எதுக்கு இருக்கான், ஒரு குழந்தைய பாதுகாப்பாக வளர்க்குறதுக்கு தான் அவன் தாய் தந்தை. ஒரு நாய் நரி கூட என்ன பண்ணும், அது இதை தின்றக்கூடாது இதை நக்கிடக்கூடாதுன்னு தான் வளர்ப்பாங்க. விஷச்செடியை கடிச்சிடும் ஆனால் பாதுகாப்பு. அது விஷச்செடியை கடிக்கணும்னு சேர்ந்து நாய் கூட அதை செய்யாது, நரி கூட செய்யாது, மிருகங்கள் கூட அப்படி செய்யாது. இப்போ இந்த ஆறறிவுபடுத்த மனிதன்ற பேரில் நீ செய்கிற அட்ராசிட்டி பெரிய அளவில் இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இல்லை, ஒரு வாதம் வந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இளைஞர்கள் அரசியலை கற்றுக்கொண்டார்கள், அரசியலை பார்க்குறாங்க, அதன் மூலமாகத்தான் இந்த மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்படுகிறது. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் குழந்தைகள் போட சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறு. ஒரு அரசியல் பார்வை இருக்குது சமூகத்திற்கு, அதனால தான் இந்த மாற்றம் நடந்திருக்கு. அவங்க வந்து இனி வந்து முக்கியமான விஷயங்களை வந்து தமிழகத்தில் செய்ய போகிறாங்க இன்னைக்குள்ள இளைஞர்கள் அப்படிங்கிற வாதம் முன்வைக்கப்படுது. இதை எப்படி நீங்கள் ஏதோ அரை மணி நேரம் இன்ஸ்டாகிராமில் எதையோ பார்த்துட்டு வந்த மாதிரியே பேசுகிறீங்களே, பார்த்தீங்களா? இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா அதை உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நாளைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டுருவீங்க இப்போ எலெக்ஷன் வச்சா. ரொம்ப இன்ஸ்டாகிராம் பார்க்காதீங்க. இல்லை, அதுக்கு முன்னாலே ஒரு விஷயம் சொல்றாங்க. நம்ம வாதங்களை முன்வைக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து தெரியல அப்படிங்கிறது தெரியுது. பொதுவாக இப்படிப்பட்ட வாதம் வந்து சமூகத்தில் கட்டமைக்கப்படுது. இந்த வாதத்திலே பல வாதம் இருக்குது, பக்கவாதம் இருக்குது, முடக்குவாதம் இருக்குது. அதில் இது ஒரு வாதம். அவங்க அந்த வாதத்தை கரெக்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இதையெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்களே, விஜய் அண்ணா வந்து எப்படி பேசுறாரு சட்டமன்றத்தில் பார்ப்போம். எல்லா பைத்தியங்களும் அதை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு வகைக்கு வந்து அதை பார்த்துட்டு கடைசியாக தூக்கி போட்டுருவாங்க. அண்ணா ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க. பேசு என்ன அண்ணா நீ எப்படி பேசி அந்த இதில் அடிப்பாங்க. இல்லை இவங்க எப்படின்னா வடிவேல் கூட 2 பேர் வருவாங்கல்ல, அந்த கேரக்டர் தான் இப்போ தாவேக்கா. தலைவனை சொல்லிடுவாடா அடிச்சு பேதுட்டே எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் அண்ணன் செருப்படுத்து அண்ணையை அடிப்பா, அண்ணனே அடிச்சு வாட்டர்ல ஏற்றாங்க பாருங்க. அது கொஞ்ச நாள்ல நடக்கும். அது எப்ப நடக்கும்னு தெரியல. அப்ப நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்கள் பேசினார். எத்தனை சதவீதம் பேர் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, அதன் மூலமாக இத்தனை சதவீதம் பேர் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத மறுபடியும் குறிப்பிட்டு வந்து சொல்றாரு. ஒரு வகையில் வந்து திமுக ஒரு பக்கம் ஆதரவு அளிச்சிட்டு இன்னொரு பக்கம் அதை குத்தி காட்டுறா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கா? ஆதரவு அளிச்சது இல்லை, அவர்கள் வந்து பிஜேபி. இப்போ திமுக வந்து அவர்கள் கூட்டணியில் சேர்ந்தவர்களில் கம்யூனிஸ்ட் தனியாக தான் முடிவெடுப்பாங்க. திமுக சொல்லி எடுக்க மாட்டாங்கன்னா கூட இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக புகுந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவர்கள் வந்து பரவாயில்ல அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அதை ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்துருச்சு திமுக. அதான் திமுகவோட வெற்றி. அதிமுக உடைந்ததற்கு பிறகு ஒருவேளை லேட் ஆயிருந்ததுன்னா இந்த இது வந்து இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே விஜய் இல்லாமல் போயிடுவாங்க. இப்போ விஜய் வந்து ஏதோ ஒரு வகையில் திமுக கட்டுப்படுத்திட்டார், கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்கு. கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா காங்கிரஸ் நடுத்தருவுக்கு போயிடும். அது காங்கிரஸ் நடுத்தருவு தான் உறுதி. காங்கிரஸ் இன்னி வளர்வதற்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் வந்து ஒரு போன்சாய் செடி தெரியுமா, குட்டையா ஆலமரமா இருக்கும், ஒரு டப்பால வளரும். அதுதான் காங்கிரஸ். இனிமேல் ஆலமரம் போய் பார்த்தா தான் பிரம்மாண்டமா இருக்கும். போட்டோவில் பார்த்தா ஆலமரம் மாதிரி இருக்கும், ஆனால் இவ்வளோதான் வளரும். போன்சாய் செடி. இந்த குள்ள மனிதர்கள் எல்லாம் இருப்பாங்க பாவம், இயற்கையிலே அந்த மாதிரி தான். வயசு 40 ஆகும், சின்ன பையன் அளவு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதாக மாறிடுச்சு காங்கிரஸ். சரியா? ஸோ வந்து அது ஒரு பக்கம் அப்படி போகுது. காங்கிரஸுக்கு முடிவு காலம் முடிஞ்சிச்சு. இந்த மீதி 6 பேர் 8 பேர் இருக்காங்களா, இது அண்ணன் திருமாவளவன், இந்த ஐஎம்எல், அப்புறம் கம்யூனிஸ்டுகள் 2 பேர் இருக்காங்க. மொத்தம் 2, 4, 6, 8 பேர் இருக்காங்க. இந்த 8 பேர் வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா திருப்பியும் உள்ளே போக மாட்டாங்க. சரியா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அதிமுகவில் இருந்தவர்கள் தான் சப்போர்ட் பண்ணும். அதிமுக ஏற்கனவே பல குளறுபடிகள் இருக்கு. பிஜேபி எப்போ நினைச்சாலும் அவர்கள் பதவி நீக்கம் செய்து விட்டு காலி பண்ணிட்டு அதிமுகவை பாஜக கையில் எடுத்து அதன் மூலமாக தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் அப்போ அவங்க கைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும்ல அது. ஸோ அதனால வந்து இது அப்படி போயிட்டு இருக்கு. பார்க்கலாம். அதுக்கு ஒரு தடுப்பு வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கு. ஒரு 2 நாட்களுக்கு முன்பாகவே கேரளத்தில் விஜயனுடைய வெற்றியை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கேரளத்துலேயும் விஜயனுடைய கட்சி வரணும், இங்கேயும் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்
அப்படிங்கிற விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. உறுப்பினர் சேர்க்கை எல்லாம் நடைபெற்றுட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, பாலக்காட்டில் ஒரு தியேட்டரில் வந்து விஜயனுடைய பதவியேற்பை போட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்படி அங்கே ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் 2 வருஷத்துல ஆட்சியை பிடிக்கிறாருன்னா கேரளத்துலையும் அவர்னால ஆட்சியை பிடிக்க முடியும். நிச்சயமா அங்கேயும் பைத்தியங்கள் இருக்காங்க, அங்கே ஏகப்பட்ட பைத்தியங்கள் இருக்காங்க. நான் ஆட்சியை பிடிக்க முடியாது, ஒரு 20-30 சீட் வர்ற அளவுக்கு இப்போ செல்வாக்கு இருக்கு. பரவலா காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு அடுத்து 3வது இடம் வர்றதுக்கு பிஜேபி வாயில தான் பண்ண போடுவாங்க. கடைசியில் 3வது இருக்க பிஜேபி காலியாயிரும். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அதில் தான் கை வைப்பார். அவர் தனியாக நின்னார்னா கிறிஸ்தவ வாக்குகளை பூரா அள்ளிடுவார். கிறிஸ்தவ வாக்குகளை வைத்து தான் கம்யூனிஸ்டுக்கே கொஞ்சம் இதாக இருக்கு. ஆமாம் ஆமாம், அதையும் வந்து 2 பேருக்குமே பிரிஞ்சிடும். 3வது அந்த கிறிஸ்தவ வாக்குகள் 3ஆக பிரியும். இஸ்லாமியர்கள் வாக்கு வேற இடத்துக்கு போய் விழுந்துடும். அப்படி இருக்கும்போது கடைசியில் என்ன ஆகுனா பாரதிய ஜனதா கட்சி வாயில தான் மண்ணை போட்டுருவாங்க. அதனால அவங்க விட மாட்டாங்க. அது கேரளாவுக்குள்ள கால் வச்சா விஜய்க்கு ஜெயில் உறுதி, அதனால வைக்க மாட்டாங்க. இல்லை 2029 காங்கிரஸ் இப்படி ஒரு திட்டத்தை வச்சிருக்கலாம்ல. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த மாநிலங்கள்ல விஜயோட கூட்டணி வச்சு அதுக்கு தான் அவங்க சேர்ந்ததே. என்ன கூட்டணி வச்சாலும் காங்கிரஸ் நாசம் தான். இப்போ நான் எழுதி வேணாலும் தரேன், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு மண்ணும் இது பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? சரி, இங்கே வச்சிருங்க 10 சீட்டு ஜெயிச்சிருங்க தமிழ்நாட்டில். கேரளாவில் ஏற்கனவே உங்களால் தான் ஜெயிக்க போகிறான் மாற்றி அதில் வேற இல்லை, கம்யூனிஸ்ட்காரன் வேற யாரும் மாற்றி போட மாட்டாங்க. கர்நாடகாலெல்லாம் விஜய்க்கு ஒரு மண்ணும் கிடையாது, சும்மா அதெல்லாம் பில்டப் பீலா. தெலுங்குல வேணா கொஞ்சம் இருக்கு, தெலுங்குல ஏற்கனவே பைத்தியங்கள் இன்னொரு பைத்தியத்துக்கு ஓட்டு போட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதுல 3% ஓட்டு தான் இருக்கு அந்த பைத்தியத்துக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது புதுசாக ஒரு பைத்தியத்தை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால கர்நாடகாவில், ஆந்திராவில் அவங்க வேலைக்கு ஆகாது. கேரளாவில் அதை உறுதி செய்யலாம் காங்கிரஸ். அவங்க தான் அதிக இடத்துல வருவாங்க. அதிக இடத்துல காங்கிரஸ் தான் வருதுன்றது உறுதியாகும் விஜய் சேர்ந்தா, கூட்டணியில் சேர்ந்தா. இப்போ விஜய்க்கு இடம் கொடுத்தாங்கல்ல, புரியுதா உங்களுக்கு? அப்போ விஜய்க்கு இடம் கொடுத்தா அது ஒரு பிரச்சனை. ஏற்கனவே அங்கே அடி நடந்துட்டு இருக்கு, அங்கேயே ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு காங்கிரஸ்ல. ஒவ்வொரு கட்சி தலைவர் அவர்களால் காங்கிரஸ்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க முடியல, ஜெயித்து எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்க முடியாத நிலையில விஜய் வரை சேர்த்து என்ன பண்ண போறாங்க? அது சரி, தமிழ்நாட்டில் 10 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வைங்க, உடனே ஆட்சி அமைச்சிருவாங்களா டெல்லியில? காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு. இந்தியாவில் காங்கிரஸ் கிடையாது. இனி காங்கிரஸ் தலை தூக்க முடியாது, காங்கிரஸ் ஆட்சிக்கும் வர முடியாது. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு நிலைமையில இன்னொரு 5-10 வருஷத்துக்கு வர முடியாது. அதுக்கப்புறம் உலகம் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்ட பைத்தியம் முடிச்ச காங்கிரஸ் வந்து விஜயம் சேர்த்து குழியில் தள்ளி விட்டுருன்றது தான். இல்லை, இது ஒரு சோசியல் மீடியாவினுடைய தாக்கம் வந்து நம்புதா? மற்ற மக்களும் வந்து இதை நம்புறாங்களா? ஆமாம், அந்த பைத்தியங்கள் எல்லா மாநிலத்திலும் தானே, எல்லா உலகம் பூரா பைத்தியங்கள் இருக்குல்ல. அமெரிக்காலையும் இருக்காங்க, அம்மஞ்சக்கரையிலே இருக்காங்க, ஆண்டிப்பட்டியிலே இருக்கான், எல்லா இடத்துலையும் தான் இருக்காங்க. இல்லை, ஏற்கனவே வந்து இவர் வந்து இங்கே பெரியார் திடலுக்கு வந்தார், எங்கே வேணாலும் போவார். சர்ச்சுக்கு போனார், பாகுபாடே பார்க்க மாட்டார் விஜய். சர்ச்சுக்கும் போவார், பெரியாரும் கொள்கை தலைவராக ஏற்றுக்குவார். அதே மாதிரி இப்போ கோயிலுக்கு திருச்செந்தூருக்கும் போவார், அப்புறம் தர்காவுக்கும் போவார், எல்லா இடத்துக்கும் போவார். புத்த மடம் இருந்தாலும் அதுக்கும் போவார். இங்கே இல்லை, இங்கே இருக்கு எக்மோரில், தெரியாது, யாரும் சொல்லன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம், ஆனால் ஓட்டு போடுறப்போ யாரும் இல்லைன்றதுனால போக மாட்டார். இனி ஓட்டு. ஆமாம், அந்த சிங்கள மக்களுக்கான இது இருக்கு எக்மோரில், புத்த மடம் ஒன்று இருக்கு, பெரிய கோயில், புத்த கோயில் இருக்கு. போத்கயா போகலாம், அது வேற மாநிலம், போகலாம். ஏன்னா இப்போ பௌத்தர்களோட புனித தலத்தில் அது ஒன்று இருக்கு. ஜெயினர்கள் இருக்காங்க, அவங்களுக்கான கோவில் இங்கே இருக்குது, நார்த் மெட்ராஸில் இருக்குது. அது எக்மோரில் ஜெயின் கோயில் இருக்குது. நான் அதெல்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டேன் இப்போ. ஏன்னா அங்கே அவர்கள் வாக்குகள் நிறையா இருக்குது. நார்த் மெட்ராஸில் பூரா ஜெயினர்கள் வாக்கு இருக்குல்ல, ராஜஸ்தானிகள் வாக்கு இருக்குது. புரியுதா? அவர்கள் வாக்கு வாங்கணும் அப்படின்றதுக்காக கூட போகலாம், யாரும் இன்னும் சொல்லலை. இப்போ அவங்களுடைய வாக்கெல்லாம் யாருக்கு போயிட்டு இருக்கோம்? பிஜேபி தெரியல, அது பிஜேபி தான் போகிற ஓட்டு. அதில் உள்ள பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, அங்கிள்ஸ் ஆண்டிஸ் ஜென்சி கிட்ஸ் இருக்குல்ல, அது எப்படியும் விஜய்க்கு போடும். காலேஜில் படிக்கிறது போனது வந்ததெல்லாம் அதெல்லாம் இப்போ ஜெயின கோயிலில் அந்த இது ஜெயின மடம், பௌத்த மடத்துக்கெல்லாம் போனால் அந்த ஓட்டுகளும் மறைமுகமாக விழுகும். அது விட்டாப்புல இந்த டைம், அடுத்த டைம் எம்பி எலெக்ஷனுக்கு போவாப்புல. அடுத்த நகர்வு தான் அப்படி பார்க்கணும்.
இப்போ இப்போ விஜய்க்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு வகையில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த வெற்றியை விஜய்னால தக்க வைக்க முடியுமா? அரசியலில் அவர் தொடர்ந்து நீடிப்பாரா? ஏன்னா இன்னைக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்வுல இருந்தே 2-3 நாட்களாக